ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அட்சய திருதி அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூஜை அட்சய திருதி அன்னைக்கு தான் நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாள், அமாவாசை நாள் இதில் எல்லாமே இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்யலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ வளம் நிறைஞ்சிட்டே இருக்கும். பண கஷ்டங்கிறது இருக்கவே இருக்காது. லட்சுமி தாயாருக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் உகந்த நாளான இந்த அட்சய திருதி அன்னைக்கு நாம் வீட்டில் நான் செய்த பூஜையை வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாளே கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக தொடச்சி ரொம்ப அழகாக வச்சுட்டு போயாச்சு. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு அங்கே ஃபுல்லாக விநாயகருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு அந்த புது விளக்கெல்லாம் வாங்கணும்ல, நர்த்தன விநாயகர் அவரையெல்லாம் அழகாக மாட்டி நிறைய அலங்காரங்கள் செஞ்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த விலாகில் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதோட சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக 1 ஹவருக்கு பக்கம் வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டு இந்த பூஜையை கொடுத்துட்டு அடுத்து வெளியில் செஞ்ச பூஜை கோலம் எல்லாமே அடுத்த வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அடுத்த வீடியோவாக அதை தரேன். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஃபுல்லாக மாக்கோலம் போட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாக்கோலம் போட்டு பூஜை பண்ணி கிச்சனில். ஏன்னா முதல்ல அடிக்கடி செஞ்சிட்ருப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன்னா எப்போதும் அன்னபூர்ணி தாயார்கிட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நான் சமையல் செய்ய ஆரம்பிப்பேன். இது மாதிரி மாக்கோலமெல்லாம் போட்டு பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா. ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்தது. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ரொம்ப ஒரு கிச்சனை ரொம்ப அழகாக பார்க்குறப்போ அதோட வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருந்தது. இப்போ அழகாக மாக்கோலம் போட்டுக்கலாம். அட்சய திருதி அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:20க்கே எந்திரிச்சிட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடர்ந்து வேலைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா முதல் நாளே வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் முதல் நாளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லையா. அடுத்த நாளுங்கிறப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒவ்வொரு வேலைகள் செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த நாளில் ஃபுல்லாக பூஜை செய்கிறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இன்னொன்று அன்றைக்கி நான் நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் விலாகில் நான் லைவே வரலை. காரணம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் அன்றைக்கி காலையில் 3:20லேருந்து செஞ்ச வேலைகள் பூஜைகள் பார்த்தா இது ரொம்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எனக்கு எடுத்தது. அவ்வளோ பொறுமையாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக செஞ்சிட்டு இருந்த வேலைகள் ஓடோடி செய்யாமல் ஏனோ தானோன்னு பூஜை பண்ணாமல் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக அம்பாளை நம்ம வீட்டில் அமர்த்தணும், அம்பாளை நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிறக்காகவே ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பவிபாத் அப்படிங்கிற ஒரு சேனல், அதாவது அந்த சிஸ்டர் பாரதி சிஸ்டர், அவங்க நேம் பாரதி. அவங்க நம்மளுடைய செட்டிநாடு அம்மணி சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கப்புறம் சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு அவங்களுடைய வீடியோவில் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மனசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நிறைய சகோதரிகள் என்னை பற்றி உங்களுடைய சேனலில் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக பாசிட்டிவ் வேர்ட்ஸாக பற்றி பேசி நல்ல ஒரு அழகான வீடியோவாக கொடுத்துட்ருக்கீங்க. நானும் தொடர்ந்து பார்க்குறேன். என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே அக்கா நான் உங்களை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் பாருங்கக்கா அப்படின்னு. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்தோடனே நான் சேனலுக்குள்ளே போய் பார்ப்பேன். எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு யூடியூபர் தான். என்னை பற்றி ஒரு யூடியூபர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட ஒரு வார்த்தைகளோட எந்த ஒரு யூடியூபரையுமே யாருமே இவ்வளவு பேசினதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்ணில் பட்ட வரைக்கும் நான் அப்படி யாரையும் நான் பார்த்ததில்லை. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை நெகட்டிவாக வீட்டுக்குள்ளேயே நடக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சில கண்டென்ட்டை அவங்களுக்கு தேவைக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லி தான் நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தரை பற்றி ஒரு பல சேனல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு 6-7 சேனல் என்னை பற்றி இப்போ தொடர்ந்து யூடியூபர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பவி சிஸ்டர் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க,
நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் வந்து உங்களை நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கேன். அவங்க ஏற்கனவே ஒரு டைம் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அவார்டு வந்ததுக்கப்புறமும் என்னை வந்து பாராட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்களுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னால் கூட அது பத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான், ஒருத்தரை வந்து இன்னொருத்தவங்க வந்து மேன்மைப்படுத்தி பேசுகிறதோ இல்லை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை சொல்கிறதோ வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. அவங்க ஒரு யூடியூபர் தானே, அவங்கள பார்த்து நாம் வந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னை பாராட்டி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும்போது என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு மனநிறைவாக பேசும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏதோ ஒன்று நான் வந்து ப்ளே பட்டன் வாங்கினதை விட நான் நல்லா சாதிச்சிட்டேன், என்னை பற்றி உலகம் பேசுது, என்னை வந்து உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியுது, நான் இப்படி ஒருத்தி இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி, இந்த தெய்வங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வார்த்தைகளையும் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே போல் ஒரு சகோதரி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா 85 வயது இருக்கும் என் மாமியார், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவை அடிக்ட் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நேற்று அட்சய திருதி அன்னைக்குன்னு நான் அந்த கமெண்ட்ஸை படித்தப்போ அவங்க எந்த வீடியோ பார்த்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ மனநிறைவாக இருக்குதுமா உன் வீடியோ, ரொம்ப மனசை ரிலாக்ஸ் படுத்துதுமா, வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை மறக்க வைக்குதுமா உன் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வார்த்தைகளே சொல்ல முடியாது. என்னமோ அன்னைக்கு இல்லை, அதாவது அட்சய திருதிங்கிறது ஒரு நிறைஞ்ச நாள். நம்ம வீட்டில் வந்து அட்சயம் வந்து எப்போதுமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். எப்போதுமே நம்ம வீட்டில் அட்சயம் இருக்கும் இல்லையா? அட்சயங்கிறது எல்லாம் தான், அரிசி பருப்பு சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே சேர்ந்து தான் அட்சயம் இல்லையா? அது எப்போதும் நம்ம வீட்டில் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நம்ம செய்யணும். அப்படி அந்த பூஜைகள்லாம் செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்ஸு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது எனக்கு வந்து இன்னுமே உங்கள் மனசில் இருந்து அந்த அட்சயம் குறையாத மாதிரி அந்த அன்பு எப்போதுமே குறையாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கு அவ்வளோ ஏஜ் ஆகியும் என்னை உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் என் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் லைவில் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறான், ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான், நீங்கள் வந்து சில டைம் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா சோர்ந்து போயிடுறான், ஆன்ட்டி என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, என்னோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை தங்கம், நான் எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் என்ன அப்படின்னா குட்டீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை பெரியவங்க கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் நான் அப்படியே வந்து படிச்சுக்கிட்டே வர்றேன். ஒரு சில டயத்தில் டைம் வந்து அதிகமாகிடுது, 1.5 மணி நேரம் வரைக்கும் லைவ் போகுதா, சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி கமெண்ட்ஸ் படிக்காமலேயே முடிச்சிடுறேன். அதில் கூட உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போயிருக்கலாம். ஐ ஆம் வெரி வெரி சாரி, நான் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை தங்கம். உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் லைவ் வரும்போது சரி உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன். இதுதான் வந்து நான் வந்து ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்ட். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இதைத்தான் தொடர்ந்து இந்த ஒரு 3 நாளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். காரணம் இதுதானே நாம் எதிர்பார்த்து வந்தோம் இல்லையா? ஒரு யூடியூப்புங்கிறது சும்மா ஏனோ தானோன்னு ஒரு வீடியோ போட்டோம், நம்ம அதிலேருந்து வர்ற கமெண்ட்ஸை பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம், படிச்சிட்டோம் போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் உணர்வு பூர்வமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக என்னை நினச்சி என்னை பாராட்டும் போது சரி, என்னை வந்து கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும்போதும் சரி, அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, மனநிறைவை கொடுக்குது, நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு தெம்பை வந்து எனக்கு கொடுக்குது, இன்னும் என்னை வந்து ஓட வைக்குது. இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல நல்ல vlog சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணி உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனசை ரொம்ப அமைதிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய சேனலில் நான் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் விலாக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய டிப்ஸு வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். தினமும் வந்து 2 to 3 லைவ் வர்றேன், அதுலேயும் வாங்க, அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு லைக் கொடுங்க, ஓகேவா?
அப்புறம் பெங்களூர்லேருந்து பபிதா சிஸ்டர் வந்து அவங்களுடைய டாட்டருக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நவ்யா வினோத் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க சிஸ்டர், நீங்கள் வேண்டுனா கண்டிப்பாக அது நடக்குது, அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வேண்டுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கையெடுத்து கும்பிட்டெல்லாம் ப்ளீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கையெடுத்து கும்பிடலாம் வேண்டாங்க சிஸ்டர், நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாவே நான் வந்து செய்வேன். கண்டிப்பாக சிஸ்டர், அந்த நவ்யா தங்கத்துக்கு சீக்கிரமே அவங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நல்ல வேலையாக அமைஞ்சு அவங்களுடைய மனசை போல் அவங்க எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்க நினைக்கக்கூடிய அந்த வேலை வந்து சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை கிட்டையும் வேண்டிக்கிறேன், இந்த அம்பாள்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த அட்சய திருதி நாளில் அம்பாள் வந்து நிறைஞ்ச மனசோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அன்னபூர்ணி தாயார் வந்து அவதரித்த நாளும் கூட. அதனால் வந்து இந்த அம்பாள்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியே நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய என்னோட எல்லா சகோதரிகளும் அந்த நிவ்யா வினோத் அப்படிங்கிற சகோதரி கிடையாது, அவங்க ஒரு பொண்ணு தான். டாட்டர் அப்படின்னா நம்மளுக்கும் அவங்க பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து இன்றைக்கி காலையில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து இந்த லக்ஷ்மி தாயாருக்கு வந்து போடக்கூடிய ஜுவல்ஸு, இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த குட்டி ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். அம்பாளுக்கு வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு இது கொஞ்சம் நல்லா பெருசு, ஏன்னா சிலையே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கினேன். 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வஸ்திரம் வந்து 50 ரூபாய், எல்லோ கலர்லையும் ரெட் கலர்லையும் வாங்கிட்டு வந்தேன். மாற்றி இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக அம்பாளுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் அதை கலட்டிட்டு துவைச்சி அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு சோப்பு வச்சுக்கிருவேன். எப்படி தான் நம்ம பூஜை பாத்திரம் கழுவுறக்கும் தனியாக ஒரு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி சாமியுடைய வஸ்திரங்கள்லாம் துவைக்கிறக்கும் தனியாக ஒரு சோப்பு வச்சுட்டு லைட்டாக அப்படியே துவைச்சி காய போட்டுருவேன். ஏன்னா அழுக்கெல்லாம் எதுவும் இருக்காது இல்லையா, அதனால காய போட்டுட்டு நீட்டாக அழகாக மடித்து கொண்டு போய் பூஜை அறையில் அதுக்குன்னு ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் நீட்டாக அடைச்சி வச்சுக்குவேன். மறுபடியும் பூஜை பண்ணும்போது எடுத்து அவங்களுக்கு அழகாக வந்து போட்டு விடுவேன். அந்த அன்னபூர்ணி அம்பாளுக்கு வாங்கின வஸ்திரம் வந்து இங்கே எங்கள் ஊர் ஜவுளி கடையில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதனால அதில் அந்த ஜிமிக்கி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்ல பளபளன்னு இருந்தது. கிளாத்துமே நல்ல வெல்வெட் மாதிரி நல்லா இருந்தது. அதனால 50 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கினேன். இது இந்த குட்டி சிலைகளுக்கெல்லாம் போட்டிருக்கக்கூடியது. இப்போ இது வந்து வாராகி அம்பிகைக்கு வந்து இந்த ட்ரெஸ் போடுவேன், அது மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு வந்து இந்த ட்ரெஸ், அது வந்து ரொம்ப சின்ன ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். அது என்ன ரேட்டு 120 ரூபாய் அந்த ரேஞ்சு தான். ஒரு 5 ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 கலரில் வாங்கியிருந்தேன். மாற்றி போட்டுக்குவேன். அதே போல் அவங்களுக்கு போடக்கூடிய ஜுவல்ஸ் அப்படின்னா அம்பாளுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு போடக்கூடிய அந்த முத்து மாலை வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். எனக்கு அப்போ முத்து மாலை போடணும்னு ரொம்ப ஆசை. இந்த கடகராசிக்கு வந்து முத்து மாலை தான் வந்து போடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா. முத்து தான் கடகராசிக்கு உள்ள ஒரு கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பவளம் முத்து அப்படிங்கிற இருக்கும்ல, அது மாதிரி அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஆனால் நான் போடவே இல்லை, அது அப்படியே அந்த பாக்ஸிலே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி தாயார் வந்ததுக்கப்புறம் இன்னொரு லக்ஷ்மியுடைய சிலை வச்சுருக்கேன், பெரிய சிலை, அந்த சிலைக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறப்போ மட்டும் எடுத்தாந்து இந்த சிலைக்கு நான் வந்து போட்டு வச்சுக்குவேன். அப்படியே எடுத்துக்கொண்டே பூஜை அறையிலையும் நான் வந்து வச்சிடுவேன். அதுபோல் அன்னபூர்ணி தாயாருக்கு போட்டக்கூடிய அந்த வளையல் மாலை பார்த்தீங்க அப்படின்னா அது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 3 கலரில் வாங்கியிருந்தேன், ரெட்டு, க்ரீனு அண்டு எல்லோ, 3 கலரில் வாங்கியிருந்தேன். அது என்ன ரேட்டுங்கிறது மறந்துடுச்சு. இதெல்லாம் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலேயாச்சு. நீங்கள் வளையல் மாலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மீஷோவில் போட்டிங்க அப்படின்னாவே நிறைய வரும். உங்களுக்கு நிறைய இருந்தாலுமே பார்த்த உடனே வந்து எதையுமே ஒரு பொருளை வாங்காதீங்க. அதே பொருள் விலை கம்மியாகவும் இருக்கும். அதனால் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது கம்மியாக இருக்குதோ அது போட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி அட்சய திருதிக்கு முதல் நாள் வியாழக்கிழமையே பார்த்தீங்க அப்படின்னா அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அரிசி இருந்தது, இருந்தாலும் அரிசி மூடை கொஞ்சம் நிறைஞ்சி இருக்கட்டுமே வீடு அப்படிங்கிறக்காக அரிசி மூடை 1 மூடை தான் சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் 2 மூடையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்னு அது அப்படியே கிச்சனில் எப்போதும் ஸ்டோர் ரூமில் தான் கொண்டு போய் வச்சுருவோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சரி காலையில் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கிச்சனில் கொண்டாந்து வச்சாச்சு. அன்றைக்கி வந்து சாஸ்திரப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதும் வந்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் வாங்கியிருந்தேன். பூ, பழம் எல்லாம் வச்சு
வெத்தலைப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அம்பாளுக்கு வந்து பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருந்தேன். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 அழகான மங்களகரமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த உரல், உலக்கை, அம்மி, ஆட்டாங்கல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, திருகை இதெல்லாம் இருக்குது இல்லை, இதுக்கெல்லாம் அழகாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது நிறைய வெறுமனே வைக்காமல் பச்சரிசி போட்டு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களையுமே வந்து அம்பாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் வந்து பூஜைகளும் செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக அப்படியே நல்லா சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். இது ஏன் நான் வந்து பூஜை அறையில் செய்யாமல் கிச்சனில் வச்சு நான் செய்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி கிச்சனில் வச்சு செய்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அட்சயம் எல்லாமே நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கிச்சன். அங்கே தான் அன்னபூர்ணி தாயாரும் அமர்ந்திருப்பாங்க இல்லையா. நான் எப்போதுமே கிச்சனில் தான் அவங்கள வந்து நான் அமர்த்தி வச்சுருப்பேன். நம்ம பூஜை அறையிலையும் வச்சு பூஜை பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சு பூஜை பண்ணலாம். ஆனால் நான் வந்து அன்னைக்கு வந்து கிச்சனில் தான் வச்சு பூஜை பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் அன்னைக்கு நான் தங்கமெல்லாம் வாங்கலை. நான் போட்டிருந்த கம்மலையே வந்து நல்லா மஞ்சள் தண்ணிலையும் பாலுலையும் கழுவிட்டு அப்படியே எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வாங்கின வெள்ளி காயின் இருந்தது, அந்த காயினையே எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கி வெள்ளி தங்கமெல்லாம் வாங்கலை. அதுக்கு நிகராக நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைஞ்சு இருக்கக்கூடிய அட்சயம் அப்படின்னா அரிசி. அதனால தான் 2 மூட்டையாக வந்து இறங்கிருச்சு. அப்படியே வீடே வந்து அப்படியே வந்து நிறைஞ்சு போனது மாதிரி இருந்தது. அதனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக அன்றைக்கி வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன். இப்போ சாம்பிராணி காட்டிட்டு ஊதுபத்தி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அம்பாளுக்கு தீப ஆரத்தியும் காட்டலாம். நான் செய்யக்கூடிய இந்த அலங்காரம், அபிஷேகம், இந்த பூஜை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைகள் குறைகள் எதாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸை தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நிறைகள் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்குவேன், குறைகள் இருந்தாலும் நான் அதை வந்து தெரிஞ்சுக்குவேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அதை நான் தெரிஞ்சு நான் வந்து மாற்றிக்குவேன். அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்க தான் நான் ஓடிட்டே இருக்க முடியும். எனக்கு அதுதான் மோட்டிவேட்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் எப்படி என்னோடய வீடியோஸ் பார்க்குறப்போ ஒரு சோம்பலாக நான் படுத்திருந்தாலும் அவங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு வந்துடுதுக்கா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் என்னை நீங்கள் வந்து அதாவது அந்த ஆடியோ மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து உங்களுடைய எண்ணோட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே வந்து கமெண்ட்ஸ் மூலியம் தான் நான் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை வந்து நான் சோம்பேறித்தனப்படாமல், என்னை வந்து ரொம்ப சோம்பலை ஆக்காமல், என்னை வந்து ரொம்ப சோர்ந்து போனது மாதிரி படுக்க வைக்காமல் என்னை ஓட வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸு தான். உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு நான் வந்து மனதார சொல்லுவேன். அம்பாளுக்கு முன்னாடி நான் நின்று சொல்கிறேன், அதுதான் உண்மையும் கூட. அதனால் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, இதை பற்றி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படி செட்டிநாடு அம்மணி சேனலுக்கு மட்டும் பேட் கமெண்ட்ஸே வராமல் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வருதுங்கிறது பெரிய மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் வந்து ஜெயித்த ஒரு பெரிய ஒரு அவார்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இதில் எதுவும் பேசுகிறதில்ல. எல்லாமே ஆன்மீகத்தை பற்றியும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் வாழ்வு முறைகளை பற்றியும் தான் நான் வந்து நம்மளுடைய வீடியோஸில் கொடுக்குறேன். இதில் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய எண்ணோட்டம் நினச்சிட்டு போயிட வேண்டியது தான். அதனால் நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே சொல்லுவோம். அது வந்து இந்த உலகத்தில் போய் பிரதிபலிக்கட்டும், எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எல்லாரும் வாழ்க்கையில் இந்த பூ எப்படி இப்போ அம்பாளுக்கு அள்ளி போடுறனோ அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா செல்வ செழிப்பும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நான் மனதார இந்த அம்பாள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த அட்சய திருதி நாளிலிருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம் எதா இருந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தியாகி இதிலிருந்து போதுங்கிற அளவுக்கு எல்லார் வீட்லேயும் செல்வம் நிறைஞ்சு இருக்கணும். 16 செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும்.
அதே போல் இந்த அம்பாளுக்கிட்ட கை கூப்பி நான் கேட்குறது, குழந்தை இல்லாத எத்தனையோ சகோதரிகள் நம்ம சேனலில் வந்து அக்கா எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து பேசுவேன். அப்படி எல்லா சகோதரிகளுக்கும், அந்த குழந்தை இல்லாமல் இயங்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த அட்சய திருதிய நாளில் அம்பாளுக்கிட்ட இரு கையை கூப்பி நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்களோ உங்கள் எல்லாருக்கும் சரி, கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் சரி, அதே மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இந்த அம்பாலே வந்து பிறக்கணும் அப்படின்னு மனமுருகி நான் வந்து வேண்டிக்கிறேன். இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிட்டு தான் நம்ம சமையல் பண்ணணும். அதனால் எப்போதும் நான் அதை செய்வேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அம்பாளுக்கு நாட்டு சக்கரை கலந்து அதில் 2 ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியமாக முன்னாடி வச்சாச்சு. அவ்வளோதான் அட்சய திருதி அன்னைக்குன்னு நான் செய்த பூஜைகள். அடுத்து நம்மளுடைய சேனலில் ஒன்று ஈவினிங் கொடுக்க முடிஞ்சால் நான் வீடியோ கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா நான் வந்து லைவ் போடுறதுனால எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வெளியில் செஞ்ச பூஜைகள், விநாயகர் பெருமானுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தேன், அதெல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் vlog-ஆ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.